ஸ்லோ மோஷன் அப்படின்னா என்ன, இதை எப்படி ஷூட் பண்ணணும், இதை எப்படி எடிட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் விக்ரம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டச் மொபைல்ஸ். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ஸ்லோவாக ப்ளேபேக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷனை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரியணும்னா ஃபர்ஸ்ட் FPS அப்படின்னா என்னன்னு தெரியணும். FPS அப்படின்னா ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்ட் வீடியோவில் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்கோ ஆர் எவ்வளோ பிக்சர்ஸ் இருக்கோ அது பேர் தான் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் நம்ம வீடியோ எடுத்தோம்னா அதில் ஒரு செகண்ட்க்கு 24 ஃப்ரேம்ஸ் வந்துட்டு இருக்கும். 24 பிக்சர்ஸை ஒரு செகண்ட்க்கு அந்த கேமரா ஃபோட்டோ இருக்கும். இப்போது ஸ்லோ மோஷன் ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இல்லை அதை விட ஹையராக இருக்கிற ஃப்ரேம் ரேட்ஸை தான் யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஒரு செகண்ட்க்கு ஒரு வீடியோவை எடுத்தோன்னா அதை வந்துட்டு நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போயிட்டு 30 FPSக்கு ஸ்லோ டவுன் பண்ணால் அந்த ஒரு செகண்ட் வீடியோ வந்துட்டு 4 செகண்ட்ஸாக ப்ளேபேக் ஆகும். அதாவது நம்ம அந்த 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வீடியோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஒரு செகண்டில் இருக்கிற 120 ஃப்ரேம்ஸை நம்ம 30 ஃப்ரேம்ஸாக 4 டைம் பிரிக்கிறோம். ஸோ 4 டைம் பிரிக்கிறதுனால அது வந்துட்டு 4 செகண்ட்ஸ்க்கு ப்ளே ஆகும். இப்போல்லாம் மொபைல் ஃபோன்ஸ்லேயே ஸ்லோ மோஷன் ஷூட் பண்ண முடியும். இதுவே நம்ம வந்துட்டு ஒரு DSLR ஆர் மிரர்லெஸ் கேமரா வச்சு ஸ்லோ மோஷன் ஷூட் பண்ணோன்னா அதோட குவாலிட்டி ஃபோனை விட ரொம்ப பெட்டராக இருக்கும். இதை எப்படி செய்யணும்னா உங்கள் கேமராவில் இருக்கிற செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரேம்ஸ் பர் செகண்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன் கேமராவில் வந்து 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான் ஹையஸ்ட், அதுவும் 1080p ரெசல்யூஷனில் தான். ஸோ 1080p ஆர் 1080pயை விட அதிகமாக இருக்கிற ரெசல்யூஷனை சூஸ் பண்ணுங்கள். 120 FPS ஆர் 240 FPSல ஷூட் பண்ண முடியும்னா 1080pயில் அதை வந்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் 4K 60 FPSை விட. இதுவே நீங்கள் ஸ்லோ மோஷன் எடுத்துட்டு உள்ளே ஜூம் பண்ணணுன்னா 4K 60 FPSை ப்ரிஃபர் பண்ணலாம். ஹையர் ஃப்ரேம் ரேட் போக போக ஸ்லோ மோஷன் வந்துட்டு இன்னும் ஸ்லோவாக கிடைக்கும். ஸோ உங்கள் கேமராவில் வந்துட்டு 1080p 60 FPS மேலே எடுக்க முடியாதுன்னா 1080p 60 FPSே மோர் தேன் இனஃப். ஃப்ரேம் ரேட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதை வந்துட்டு ஸ்லோ மோஷனாக வீடியோ எடுக்கணுமோ அதை வந்துட்டு வீடியோ எடுங்க. வீடியோவை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை வந்துட்டு உங்களோட எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு இம்போர்ட் பண்ணுங்கள். என் கேஸில் நான் ஃபைனல் கட் ப்ரோ யூஸ் பண்ணுறதுனால ஃபைனல் கட் ப்ரோக்கு இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆக்சுவல் வீடியோ கிளிப் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் இருக்குது. இப்போது நான் இதை ஸ்லோ டவுன் பண்ண Command R ப்ரெஸ் பண்ண போகிறேன். Command R ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கஸ்டம் கிளிக் பண்ணிங்க தான் நீங்கள் எவ்வளோ பர்சன்ட்க்கு ஸ்லோ டவுன் பண்ணணும் சொல்லிட்டு கேட்கும். ஸோ இங்கே நான் வந்து 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் இது 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்க்கு ஸ்லோ டவுன் பண்ண போகிறேன். அதனால் நான் இப்போ 40% என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிளிப் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் மேக்ஸிமம் ஸ்லோ டவுன் பண்ணலாம் சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஒரு சார்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். இந்த பர்சன்டேஜ் விட அதிகமான பர்சன்டேஜ்க்கு ஸ்லோ டவுன் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஆனால் இந்த பர்சன்டேஜை விட கம்மியான பர்சன்டேஜ், அதாவது அதிகமாக நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபுட்டேஜ் வந்து சாப்பி ஆகிடும். எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 20%க்கு ஸ்லோ டவுன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 20%க்கு ஸ்லோ டவுன் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஃபுட்டேஜ் ஆகிடும். இதுவே நான் வந்து 40%ல் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி வச்சுருந்தேன்னா அந்த ஃபுட்டேஜ் இந்த மாதிரி இருக்கும். இப்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா மினிமம் ஒரு வீடியோனா 24 ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை விட கம்மியாக ஸ்லோ டவுன் பண்ணோன்னா 24 ஃப்ரேம்ஸை விட கம்மியாக இருக்கிற FPSக்கு வந்து அது ஸ்லோ டவுன் ஆகிடும். அதனால அந்த ஃபுட்டேஜ் வந்து நம்மளுக்கு சாப்பியாக இருக்கும். அதில் வந்து சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஒன் டச் மொபைல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.